நான் தான் வந்து அந்த புலியை பார்த்துக்கிறேன். புலி பேர் வந்து அனுஷ்கா. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே கைஸ். இப்போ அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஹெல்மெட்டுக்கு சேர்த்து 2 பேருக்கு 70 ரூபா வந்துச்சு. இது ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. இதுக்குள்ள தான் வரணும்னாரா? இங்க பார்த்தீங்களா புலி 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 இப்போவே பார்த்துக்கோங்க. உள்ள போ. அப்பா என் வண்டியை வச்சு துவைக்க. ஆமா அவர் வண்டியா? உள்ள கேமரா தான் அலௌடு கிடையாது. எங்க அபுபாய் இருக்க பயமே எல்லாத்தையும் அலோவ் பண்ண வச்சிருவார். வெல்கம் டு சஃபாரி. யாருங்க அந்த சஃபாரி? வித்து எங்க துட்டு தருவீங்களா? பெட்ரோல் சார்ஜ் போய் மேல போனா டிக்கெட் எடுக்க முடியல. சன்ரைஸ் பாத்தீங்களா? மிக்ஸ் ரைஸ். இந்த ரைட கோஆர்டினேட் பண்றது யார்? இவர் தானே? ஸ்டேட்டஸ் போட்டுருங்க ப்ரோ. ப்ரோ டிக்கெட்லாம் ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணீங்க சொல்லுங்க மக்களுக்கு. ஆன்லைன்ல தான். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நிறைய தக்லைஃப் கொடுங்க. இப்படிதானா? இந்த ஸ்கேனர் கார்டு புக் பண்ணிடலாமா? இந்த ஸ்கேனர் வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ணியாச்சு. ஆமாமா எடிட்டர் இருக்கும்போது நம்ம எதுக்கு பை பண்ணோம்? அவரை தூக்க முடியாது, ரொம்ப வெயிட். நாங்க லைன்ல நின்று போறது பாத்தீங்கன்னா நான் ஏசி. அதாவது ஏசி நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு ராகத்தான் போலாம். அவர் ஏசிலேயே வளர்ந்தவர். ப்ரோ கறி எடுத்துட்டு வந்தீங்களா? சிங்கம் சிறுத்தைக்கெல்லாம் போடுறதுக்கு. அவர் அழகுங்க. இவர் தான் நம்மளுடைய டீம் ஹெட், கேப்டன். நல்ல பஸ்ஸா பாத்தீங்க. அபிதாப் மாமா அபுபாய் டிரைவர் சீட்ல உட்காருங்க. அவர் வண்டி வண்டியில ஏறியாச்சு. ஆஃப் ரோடிங் வருமானு தெரியல. ஆனா ஜீப்ல போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ரேட்டு கூட. முன்னாடி உட்காந்தா ஃப்ரெண்டு வரலாம். மான் உங்களுக்கு தெரியுதா? எங்க இருக்கு எனக்கு? ஏய் ஃபோக்கஸ் 3x. இப்போதைக்கு மான் மட்டும் தான் வந்திருக்கு. இதை நான் வால்பாறை வேற ஊட்டிலேயே பாத்துட்டேனே. என்னங்க இது? சிங்கம் புலிலாம் வந்தா வேற லெவல்ல இருக்கும். யானை ப்ரோ அந்த பக்கம் என்ன ஓடுது? அதே மானுதான் ஓடுதா? அந்த பக்கமும் மானுதான் ஓடுது. இந்த பக்கம் பார்த்தாலும் மானுதான். எங்க எடுக்க விடுறான் அவன்?
ஃபோக்கஸ் போடுறதுக்குள்ள போயிருது. இங்கேயா குளிச்சிங்க? காலையில ஒரு வாட்டர் பாத்து வேற யானை எங்க இருக்கு? இங்க இருக்கு. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க. இங்க அழகா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போய் ப்ரோ காப்பாத்துச்சு. இப்ப நம்ம மாப்ள அணையா இருக்கு. கண்டக்டர் இல்ல அவருதான் அஜுவுமே. அவரு சைட்ல இருந்து பார்த்தா அவரு அமிதாப் மாமா மாதிரி இருப்பாரு, பின்னாடில இருந்து பார்த்தா ரஜினி. அதுல இருந்து மோட்டோ மொபைல் விழும் பாருங்க. நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மொபைல் நான் ஜூம் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகு. கரடி கரடி போகுது. அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரடி வந்து நின்னுட்டு ஒரு வார்த்தை. ரோட்ல கரடி உட்கார்ந்துருக்கு காய்ஸ். கரடி அப்பாடி அம்மாடி எப்படி இருக்கு. இறங்கணும்னா சோழியை முடிச்சிருமே. நமக்கு கேப் கிடைச்சிச்சு. இது கேட், 2வது கேட்டுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் தனியா ஒரு செக்ஷன் கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கேட்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஃபைனலா சிறுத்தையை பார்த்தாச்சு காய்ஸ். சீத்தா அப்பா என்ன மாதிரி இருக்கு. விரத்தனிமா மறைக்குதுங்க. என்னங்க சாப்பிட்டு தூங்குதா? இன்னொரு அப்பா அண்ணன் பாத்தீங்கன்னா நம்மள பக்கத்துலயே உட்கார. நன்றிண்ணா. சிறுத்தைய பார்த்தாச்சு. அதுக்கடுத்து புலியை பார்ப்போம். என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ கார்ல பாக்குறோம், பைக்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். இங்க என்ன இருக்கு? எதுவும் இருக்கா? அங்க ஒண்ணு இருக்க மாதிரி இருக்கு. வேற எங்கேயும் தூங்கலையே. ஒரு கேட்ல அது மட்டும் தான் இருக்குமாண்ணா? அடுத்து சிங்கிள், நெக்ஸ்ட் லயன், அதுக்கடுத்து டைகர். ஓ, இந்த கேட்டு தான் லயன். இதுல கண்டிப்பா சிங்கத்தை பார்ப்போமான்னு தெரியல. பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் தனித்தனியா வச்சிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துடும் சொல்லிட்டு அப்படி தனித்தனியா வச்சிருக்கனால போற இடமே வேற லெவல்ல இருக்கு. என்ட்ரன்ஸே செமையா இருக்கு. சிங்களா தான் இருக்குன்னு இங்க பார்ப்போம். கூட்டமா இருக்கா சிங்களா இருக்கான்னு தெரியும். ஏ அப்பா வாவ் கைஸ், பாருங்க கைஸ். ஏ அப்பா என்ன மாதிரி வரப்பா இருக்கு. பாய் கறிய போடுங்க பாய். ஏ ஓடு ஓடு ஓடு. எம்மாடி பிரெக்னண்டா. இது பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்குதுங்க. ஏ பிரபு, ஏ அப்பா நடக்க முடியாம நடக்குதுங்க. காய்ஸ் இங்க பாருங்க, சிங்கத்தை பாருங்க. பா இது பாத்தீங்கன்னா பெண் சிங்கம். அது பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம். வேற வேற வருமா? இது அடுத்த கேட்டு.
கேட்டு கிட்ட எல்லாம் வந்துருக்கோம். இந்த அங்க போங்க அங்க போங்க அங்க போங்க. செம்ம வியூ. இந்த இந்த வண்டி போகணுமே. ஐயோ இந்த வண்டி போகணுமே. அந்த வண்டிக்காரங்களுக்கு செமையா மாட்டிருச்சுங்க. ஐயோ வேற லெவலுங்க. வேற லெவலுங்க. வா காய்ஸ். மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. ஏதோ பண்ண போகுதுடா. 3x தான் கரெக்ட். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ். டாக்டர் டாக்டர் அப்படியா? என்ன பண்ணுது அது? நீ வந்து முஃபாசா, நான் வந்து மஃபாசா. எப்படி ரைமிங் கரெக்டா இருக்கா? பாஸா வேற லெவலுங்க. ஏய் முஃபாசா இங்க வா. டாக்டர் போயிட்டாருங்க வா. வந்து முஃபாசா பாரு. அபு சிக்கன் எடு. அபு பாய் அந்த லெக் பீஸ் எடுங்க. நம்ம காருக்கு முன்னாடி இருந்தா ஃபோக்கஸ் செட். NX போட்டு விடு அப்படி. ஏ அப்பா வெளிய பார்த்தா நல்லா இருக்கும். வெளியே போய் பார்த்தா அது நம்மள சாப்பிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா டைகர். இதான் லாஸ்ட். இதோட முடிஞ்சிட்டானா? அதோட வீட்டுக்கு போக வேண்டியதான். ஜூ இருக்கா? எதுவும் தெரியுதா? இந்த 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 பாரு இந்த பாரு மரேபா. ஆஹா மரம். ரொம்ப டீ பாஷா பாஷா. இதுதான் விரட்டு. வெளியே வந்திருக்கான். வெளியே விட்டுருக்கலாம். ஏன் ஏன் அங்கே ஏன் போற? இங்க வா. வேற வேற எங்கேயாச்சும் நமக்கு தென்படுதா? வியூவை பாருங்க செமையா இருக்கு. இதுல பைக்ல போனா வேற மாதிரி இருக்கும். ரோடு நல்லா இருக்கு. ஒண்ணுமே ஆகாத மாதிரி ஸ்டீல் ரைடிங். எங்க கடிச்சாலும் புலிக்கு வலிக்குது. எங்களுக்கு வலிக்க கூட செமையா இருக்கு. ஒயிட் ஒயிட் வெள்ள புலி. ஏ பாத்துட்டான்டா. ஓ இதுவும் அதுவும் சேர்ந்தா சண்டை போடுமா? தண்ணி குடிச்சிட்டு இருக்கா? தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. இந்த அளவுக்கு கிளியரா ஆக மாட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன். அது எவ்வளவு நேரம் போறது? பட்டர்ஃப்ளை கார்டன் 5 minutes பட்டர்ஃப்ளை கார்டன் வந்துடும். அங்கேயே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூ கூட்டு போவாங்க. ஓகே வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் எல்லா நாளும் வரும்போது எல்லாரும் பார்த்துருவாங்கன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பா. அதனால வரும்போது இருக்குமோ இருக்காதோன்ற பயப்பட வேண்டாம். கம்பல்சரி கண்டிப்பா இருக்கும். எல்லாமே பார்த்துடலாம். இது என்ன அருண் ப்ரோ? இதான் பட்டர்ஃப்ளையா? ஓ ஏ அவர் சொல்றது எல்லாமே பட்டர்ஃப்ளையா இருக்கும். இதான பட்டர்ஃப்ளை பார்க். பட்டர்ஃப்ளை பார்க் நம்ம டிக்கெட் எடுக்கல. அதனால நம்ம வெளியில இருந்து வீடியோ எடுத்துட்டு நம்ம அப்படி போயிடலாம். இப்போ நம்ம ஜூக்கு போறோம். அங்க போய்
இதுல இருந்த விலங்குகள் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வே டு சஃபாரி, வே டு ஜூ எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்கு. திரும்ப வே டு சஃபாரி போலாமா? நம்மளுக்கு இது கிடையாது. அது காசா? இங்க அபுபாயெல்லாம் நடக்க முடியாது, அதனால ஏங்க அப்போ உங்களை தாங்க கவர் பண்ணுவேன். வரிக்குதிரை இதை பார்த்தாலே தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதை பார்த்தாலே தலை சுத்துது ஒரு மாதிரி. ஜீப்ரா இது பாத்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி. ஏ அப்பா, முட்டை போடுற வழி. டென்னு தான் வீடியோ. கைஸ் இது என்ன விலங்குன்னு தெரியல, நீங்களாவது பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டுக்குட்டி மான் மாதிரி. கடல் குதிரை. கடல் குதிரை ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒண்ணு தெரியுதா, அது என்னதுன்னு பாருங்க. அது மனுஷன். எல்லாம் தள்ளி தள்ளி போய் நிக்குது. பக்கத்துல நின்றாவா அழகா எடுக்கலாம். பின்னாடி கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கு, அது என்ன? அது கழுதை. அங்க ஒரு மனுஷன் இருக்காரு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கு ஆடு. எங்க அது காலமாடுங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். ஜல்லிக்கட்டு ஏத்திராதுங்க. இந்த வண்டியில போறதுக்கு துட்டு என்ன ஃபாஸ்டா போகுது. 100 விட ஃபாஸ்டா போகும் போல ப்ரோ. 100 அசிங்கப்படுத்துறானோ. எம்டிலாம் டம்மிங்க. ஏன் இப்போ வரும்போது ஃபுல்லா விவி தான். 110 120 விவில வராட்டி வந்திருக்க முடியாது. ரீல்ஸ் இப்ப சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வாலே இவ்வளவு பெருசு இருக்குது. அதோட மூளை பாத்துட்டு இருந்தியா? அதாவது எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். அது இவர்தான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதோட பேரா ப்ரோ? அனுஷ்கா. கூப்பிடுங்க. அனுஷ்கா விராட் கோலி. உடஞ்சிரும். இதோடைய வீடு பாத்தீங்கன்னா இதான். நைட் வந்தோம்னா உள்ள கேமரா வச்சு. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, நான் ரொம்ப நல்ல பையன். மைக் ஆன்ல இருக்குல்ல, இவ்வளவு நேரம் பேசி அப்புறம் மைக் ஆன்ல இதுல எதுவுமே ரெக்கார்டா இருக்கு. அப்புறம் உட்காந்து டப் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம். நான் தான் வந்து அந்த புலியை பார்த்துக்கிறேன். புலி பேர் வந்து அனுஷ்கா. 10 இயர்ஸ் ஆகுது. 3rd February. அப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கல. வச்சதுக்கு நல்ல பேரா நீங்களே சொல்லுங்க, வச்சிடலாம். என் பேர் வந்து ராமசாமி. நான் தான் பார்த்துக்கிறேன் அந்த புலியெல்லாம். புலி வந்து காலையில டிஃபனுக்கு வந்து பருப்பு சாம்பார் சாப்பிடும், மதியம் தயிர் சாதம் சாப்பிடும், நைட்டு புளி சோறு சாப்பிடும், புளியோதரை கொஞ்சோண்டு சாப்பிடும். நான் தான் ஊட்டி விடுவேன். அதெல்லாம் தருவோம். தருவோம். உள்ள வரீங்களா? எதங்க எடுக்கிறீங்க நீங்க? நான் அந்த இது ஏதோ புரியல. இல்லங்க, அது என்னன்னு தெரியலங்க. பாம்பு கீரியே அப்பா, எவ்வளவு பெரிய பாம்பு. இங்க இருந்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கு. பாம்பு பெருசா இருக்கு. கீரி சண்டை போடுற மாதிரி. கீரி வந்து அதுக்கு அடிபணிந்து இருக்கிற மாதிரி இருக்கு. கையை கீழே வச்சுட்டு. இல்ல அது கீரை ஏன் அப்படிதான். ரைட். கரும்பு பா,
அப்பாடி எங்க பண்ணி மாதிரி இருக்கு வாய். பழத்தை புளிஞ்சு சாப்பிடுது போல. கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஒரே வெயிலா இருக்கு. ஏப்பா அவனுக்கு மட்டும் ஏசி ரூம் போல. அது ஸ்பெஷல். அவனுக்கு பாருங்க கட்டில்லாம் இருக்குது, தொட்டில்லாம் இருக்குது. நம்ம எங்கெங்க ஜூம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேல கட்டிட்டு இருக்கீங்க, கீழே காமிங்க. அவர் என்ன ஜி அவர் காமிச்சிட்டு இருக்காரு பாருங்க அங்க. காணோம். பாருங்க அமிதாப் மாமா பாருங்க. வேற எங்களுக்கு ரொம்ப போயிருச்சு. இல்ல அது ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சுப்பிரமணி லியோ பிஜிஎம் போட்டா முன்னாடி வந்து வருது வருது. சுப்பிரமணி கூப்பிட்டோன்னா வருது பாத்தீங்களா? கூப்பிடு. இவன் கிட்ட வரும்போது போட்டோ எடு. சுப்பிரமணி வாலாட்டுதுங்க, நன்றி சொல்லுதுங்க. சுப்பிரமணி நீ அதை சாப்பிடக்கூடாது. தம்ப்நெயிலா போட்டுடுறா வாய்ஸ் நீங்க பண்ணதுனால. சுப்பிரமணி இங்க பாடுறா. ஹைனா ஹாய் அண்ணா. ஏதோ தெரியுதா? டோரா ஏதோ கூப்பிட்டுருக்கு, அதான் ஓடிட்டு இருக்கு. குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது. எங்க தெரியவே மாட்டிருக்கு. அது தெருநாயே கொஞ்சம் மேக்கப் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க. எங்க இது ஓனாய் தானே? ஓனாய் தானே? இல்ல ஏனாய் இல்ல. ஏனாய் இல்ல. நான் நாயெல்லாம் வளர்த்துறது இல்லையே. வெல்கம் டு போட்டிங். போட்டிங்லாம் போகல, ஜஸ்ட் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. பட்டர்ஃப்ளை பார்க். ஏங்க இந்த போட்டிங் வேஸ்ட்டுங்க. ஸ்பீட் போட்டா இருந்தா நல்லா இருக்கும். இங்க ஸ்பீடு ப்ரோ கிட்ட அந்த கல்லுல தான் போய் அடிப்பீங்க. அழகா இருக்கான் பாஷா. நீ என்ன கண்டென்ட் இப்ப யோசிக்கிறேன்னு சொல்லு. மரத்தை பிடிச்சி அங்க கீழே விழுகணுமா? மரத்தை பிடிச்சி கீழே விழுகணுமா? அது கூட பாஸாவே உண்மை முகம் அப்படின்னு ஒண்ணு பேசுனதுக்கு அப்புறம் அழகா மாறிட்டாரு. ட்ரீட் எங்க? ட்ரீட் இந்த மாதிரி ஃபன்னியா நீங்க வந்து உங்க தலையை வச்சு அதுல யானை மாதிரி எடுத்துக்கலாம். எங்க பார்க்க அப்படியே தான் இருக்கு. ப்ரோ இது யானைகள் நேமா கிருஷ்ணப்பா. ப்ரோ அதெல்லாம் அடாப்ஷன் பண்ணது ப்ரோ. இந்த யானையை இவங்க அடாப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கே இவரை ஜாயின் பண்ணீங்க உடனே. ப்ரோ நீங்க உள்ள நிக்காதீங்க. உங்களை இவர் தான் கடைசியா ஒரு யானையை பெற்று இவர் அடாப்ட் பண்ணி போட்டுச்சுன்னா டக்குனு நம்ம பேர் வச்சிருக்கோம். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த யானை வர வைக்கிறேன் அவங்க. ஆமா ரீட்டா பாருங்க, யானை குட்டி இவர் வர வைக்கிறாரு. அந்த யானையை வச்சு வர வைக்கிறேன். சரி விடு. வண்டிக்கு முதல்ல வழியை விடுங்க. இது பாத்தீங்கன்னா மேப்பு. எந்தெந்த அனிமல் எங்கெங்க இருக்குன்றத இதுலயே நீங்க பார்த்து போய்க்கலாம். அந்த ஒரு பேராண்மையில வரும்ல. ஆமா ஆமா, இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு பாதை ஒண்ணு இருக்குது. அந்த குறுக்கு பாதை தான் இது. அது ஒரு நிமிஷம் எடுக்கும். பேராண்மையில எனக்குமே தெரிஞ்ச ஒரு குறுக்கு பாதை. யானை எடுத்தியா இல்லையா? அந்த யானையை எடுக்கல. யானைக்கு அங்க ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, அதெல்லாம் குட்டி குட்டி யானை. நமக்கு சின்ன யானை பிடிக்காது, பெரிய யானை தான். நான் அண்ணா உட்காந்துருக்கு பூனை. இதுல பரவாயில்ல. ஏப்பா யூடியூபர் ஃபேக் நியூஸ்லாம் கொடுப்பாரு. குட்டி மானா
மான் இல்லைங்க, அது காது பாருங்க நரிங்க. மானுக்கு எதுக்குங்க இப்படி ஃபுல் கேஜ்? வாடா வாடா வாடா. ஆமா நடந்தே வழியாயிருச்சு போல. ஏய் தல கால் வலிக்குது தெரியுது. கரெக்டா யூட்டன் அடிப்பான் பாருங்க வந்து. சொன்னல எப்ப யூட்டன் அடிச்சுட்டு போயிடலாம். மறுபடியும் கரெக்டா போய் யூட்டன் அடிப்பான். இந்த இதுல வருவான். இப்படி போயிட்டு இந்த ரிமோட் கார் அப்படியே தான் வருவான். என்னடா ரிமோட் கார் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இத? ஒன் வே அங்க ஒருத்தன் பாத்துட்டாங்க. அங்க ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓ ஒளிஞ்சு கிடந்து விளையாடுறாங்க. முடிஞ்ச என்ன புடிச்சு காட்டுறான். ஆமா விளையாடுது. அண்ணா 2 வந்துருச்சு. சரி அவ்வளவுதான். அது ரொமான்ஸ் பண்ணுதா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது வேற ஜாதின்னு நினைக்கிறேங்க. கிராஸ் அப்படி சொல்லுவாங்க பிரீடு மாதிரி. கலரே செம்மையா இருக்குங்க. இது லியோபார்ட் புது முயற்சி. சீட்டா இல்ல. இதுக்கு மட்டும் கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. தாவிரம்னா திறந்து விட்டா சுத்தி வர கூண்டு. வா என்ன முறைக்கிறான் எப்பா. நீ தானே வெளியில வேற லெவல் வீடியோவா இருக்கும். பக்கத்துல இருக்க எழுப்பிடுறோம். அப்படியே நிக்கிறான். நல்ல தின்னுட்டு தூங்குதுன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல வந்து உள்ள போய் தூங்கிட்டு கிடக்குறேன். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சரி எல்லாரும் கால் பண்ணிட்டு. பேட் அங்க இருக்கு. பேட்ஸ் காய்ஸ் பாத்தீங்கன்னா பாம்பு முழுங்குது. இன்னும் பாதி தான் இருக்கு. என்ன பண்ண இல்ல இப்படி வெப்சைட். சீக்கிரம் தான் சாப்பிடுவேன். டேய் வேண்டாம், நானே ஸ்மோக் பண்ணி பிடிச்சிருவேன். பேபி புதுசா இது. அங்க ஒரு பாம்பு இருக்கு, நிறைய பாம்பு இருக்கு. ஓகே ஃபைனலா நம்ம இதோட பிரிய போறோம். ஒரே வண்டி மட்டும் மிஸ் ஆகிருச்சு. ஓகே பார்த்து போங்க. போயிட்டு குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகே நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் ஹாய் ப்ரோ. ஓகே ஃபைனலா ரைடு சேஃபா முடிச்சாச்சு. சேஃபா போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த ரைடு தேனி சைடு எங்கேயாவது போகலாம். ஓகே நெக்ஸ்ட் மந்த் போட்டுடலாம். சரி ஓகே பாய்ஸ், எல்லாரும் ரைட் பண்ணீங்கன்னா சேஃபா ரைட் பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓகே பாய், டேக் கேர், சேஃபா இருங்க.